நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோங்க என்ன மீனுன்னு. கத்துதுங்க. ஓ பறவையா? இந்த பதிவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஊர்ந்துக்கிட்டு போகிற மீனை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாருங்க. அது என்ன மீனுன்னு கேட்கும்போது அவருக்கு சரியாக தெரியலன்றாங்க சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நாட்டு விரால் மீன் கூட கரையில் போட்டால் அழகாக ஊர்ந்துக்கிட்டு வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த வித்தியாசமான மீன் என்ன மீனுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமாக இருக்குங்க. அதை பிடிக்கலான்னு சொல்லி தான் இப்போ நானும் என் நண்பர்களோட கிளம்பி போயிட்டு இருக்கேன். இரவு நேரங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க நம்ம இருக்கணும். ஏன்னா விஷமுள்ள பாம்புகளும் கொடிய விஷமுள்ள பூச்சிகளும் அங்கே நிறையவே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக தாங்க நம்மளுடைய பயணத்தை தொடரணும். பொறுமையா அவரி அவரிண்ணா சீக்கிரம் கொடு ஆனட்டு அங்கே மேலே போயிட்டு வா. பெருசு 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 இல்லைண்ணா பெருசு அள்ளிக்கலண்ணா. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அது முள்ளா அள்ளிங்க பசங்க. இல்லை கீழே கீழே கொடுங்க கீழே கொடுங்க கீழே கொடுங்க. இன்னும் சார் நான் லைவ் வந்துடுறேன். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். கரெக்டாக இருக்குது. அவரி இருக்குன்னு சொன்னார்ல. பார்த்து பார்த்து சாமி. இது இருக்குது நிதி உள்ள என்னமோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீரு. உள்ள போயிட்டு நிதி ஒரு வழியாக கிளீன் போச்சுமா. நீ உள்ளதாக இருக்கு நிதி. நான் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ நல்ல சைஸ் நிதி. பாரு இப்படி இது பாருங்க நல்லா வேட்டம் பெறாளுன்னு நினைக்கிறேன். அம்மா நல்ல பெரிய மீனுங்க. சரி இதை நம்ம கோயிலில் போட்டுக்கலாம். இதை பார்த்த உடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழியில் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த மீனுமே இந்த மாதிரி ஒரு குழி பண்ணியிருக்காதுங்க. ரொம்பவும் விசித்திரமாக இருந்தது. நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அது ஒரு டயருங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு டயர் வந்து சேத்துல புதஞ்சிருக்கு. இது கூட எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஏதோ ஒரு விசித்திரமாக ஒரு மீன் தான் வந்து இந்த குழியை அது பறிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப கதை கட்டிகிட்டு இருந்தோம். நல்ல வேலை பார்த்துக்கிட்டோம். இல்லைன்னா நைட்டெல்லாம் உண்மையிலே தூக்கம் வராதுங்க. நண்டு பிடிக்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா நண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்குன்னு. இவ்வளோ பெரிய கல்லு கீழே இவ்வளோ பெரிய சின்ன சின்ன நண்டுகள் தான் இருக்குது. இந்த நண்டை நம்ம பயன்படுத்த முடியாதுங்க. ரொம்பவும் சின்னதாக இருக்குது. இது அங்கேயே விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வலைக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கொடிகளும் ரொம்ப பச்சை கலரில் இருக்குதுங்க. என்னோடய பேட்டரியோட பவர் பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமான பவர். ஆனால் அந்த இடத்துல என்னுடைய லைட் வெளிச்சத்தில் என்னால் எந்த மீனையுமே பார்க்க முடியலைங்க. அதனால் வந்ததுக்கு ஒரு நண்டாவது பிடிக்கலான்னு வந்திருந்தோம். ஆனால் பார்க்குற எல்லா நண்டுமே சின்ன சின்னதாக தெரியுதுங்க. சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பெரிய நண்டு இங்கே எதுவுமே கிடையாது. கத்துதுங்க. ஓ பறவையா? இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல எந்த மாதிரி பறவை கத்துனாலும் எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆகுதுங்க. இங்கே பாருங்கள் இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் இருக்குங்க. என்னால் எந்த மீனுமே சரியாக பார்க்க முடியல. தினேஷண்ணா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குதுண்ணா. இந்தா இங்கே தான் இந்த இடத்துல தண்ணி இல்லையே. தண்ணி இல்லைன்னா என்னமோ ஆடிச்சு. என்னமோ இருக்குங்க. இங்க வாங்க. இங்கே போயிட்டு இருக்கு. நாங்கள் என்னமோ சேருடா நிதி. சரி சரிடா. என்னதுண்ணா அது கருப்பு?
என்னது செல்லக்கூடு, இது என்ன மீனுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில் ஊர்ந்து வர மீனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு வந்திருக்குங்க. பயங்கரமான சேருங்க இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் வெப்பம் தாங்க முடியாமல் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து இன்னொரு தண்ணிக்கு ஊறிட்டு போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஊறிட்டு போயிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல இப்போ கண்டிப்பாக நிறையா மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன மீனுன்னா பனையேரி கெண்டுன்னு சொல்லுவாங்கங்க. என் கால் நல்லா சேத்துல சிக்கிருச்சுங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க முட்கள் அப்படியே சிலுத்துட்டு இருக்கு. இது வெறும் கையால் பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோங்க என்ன மீனுன்னு. இது இங்கே மீன் இருக்குன்னு. மீன் இருக்குதா? ஆமாம், இங்கே பாரு. ஓ, இது நல்லா கொஞ்சம் சைஸுங்க. இங்கே என்னமோ போகுதுண்ணா, இருண்ணா. ஓ, இங்கே மீன் போயிட்டு இருக்குதுண்ணா. அங்கேயுமா? ஆமாம், இங்கே ஒன்று போயிட்டு இருக்குது. சைஸ் தான் கொஞ்சம். வா, சேத்துக்குள்ளே வரவே முடியலையே. அம்மா, தண்ணிக்குள்ள நிறைய முள்ளு இருக்குங்க. செப்பல் போட்டு வந்தால் செப்பல் மாட்டுது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று ஊறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அங்கே ஒன்று. இங்கே ஒன்று இருக்காண்ணா. எவ்வளோ பார்க்கவே இல்லைண்ணா அதில். இந்த இடத்துல நிறைய மீன் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆழமான தண்ணீர் பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. எல்லாத்தையுமே பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படியே தகுந்துட்டு போனதை அச்சு அப்படியே அழகாக விழுந்துருக்குங்க. அதோட சைடு இறகு வச்சு அப்படியே அமுத்தி நடக்குது. இதோ இந்த மாதிரி தான். இரவு முழுக்க இது உயிரோடையே இருக்கும்னு நினைக்கிறேங்க, தண்ணீர் இல்லாமல். இந்த மீனை எல்லாம் கழுவுனா தான் கொஞ்சம் நல்லா தெரியுங்க. ஃபுல்லாக சேரு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை மீன் இருக்குன்னு தெரியல. என் கால் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கால் ஃபுல்லாக புதஞ்சிருச்சு. இந்த இடத்துல முள்ளு அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. வேறு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கணுங்க. அங்கேருந்து தான் இந்த மீனை எல்லாம் நான் பிடிச்சேன். பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக எங்கே தண்ணி இருக்கோ அதை தேடி கரெக்டாக போயிட்டு இருக்கு. இந்த மீன் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய சேர் ஒட்டிகிட்டு இருக்குங்க. இதை முதல்ல கழுவுலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாங்க. என் செப்பல் ஃபுல்லாமே சேர் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். இது நம்ம பிடிச்சிட்டு வந்த பனையேரி கெண்டை. இது கூட இந்த இறால் மீனையும் விட்டுறலாம். ஆமாங்க, இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இது சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிலேபி மீன் மாதிரியே தெரியுங்க. ஆனால் இதோட தலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த விரால் மீனோடைய பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். அம்மா, முள்ளு குத்திருச்சுங்க. வேறு மீன் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதோட 2 தலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஜிலேபி மீனும் விரால் மீனும் பார்த்தீங்கன்னா கிராஸாக போன மாதிரி இருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி இனம். இதில் நிறைய முட்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இங்கே மேலேயா கீழ் வரிசையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்கள் இருக்குது. இந்த இடத்துலையும் முள் இருக்குது. இந்த மீனை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரியல, இந்த மீனை சாப்பிடுவாங்களான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செதில் ஃபுல்லாமே முள்ளுங்க. எங்கே தொட்டாலும் முள். அதுவும் இங்கே மேலே பார்த்துட்டா சொல்லவே தேவையில்லை. இப்போ நம்ம பிடிச்சிருக்க பனையேரி கெண்டைன்னு சொல்லுற இந்த வகை மீனும் ஒரு நாட்டு வகை மீனுக்கு சேர்ந்தது தாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இதுவும் ஒரு அழிவு நிலையில் தான் போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்களில் தாங்க இந்த மாதிரி பனையேரி கெண்டை மீன்களை பார்க்கவே முடியுது. இந்த இடம் வெயிலுக்கு வறண்டு இருக்கிறதுனால இந்த ஒரு குழியிலிருந்து இன்னொரு குழிக்கு இந்த மீன் ஊர்ந்துக்கிட்டு போயிருக்குங்க. அதை தான் என் நண்பன் பார்த்துக்கிட்டு வித்தியாசமான மீன் ஏதோ ஊர்ந்துக்கிட்டு போயிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பான். அழிவு நிலையில் இருக்க இந்த வகை பனையேரி கெண்டைன்னு சொல்லுற இந்த மீனை நம்ம எப்படியாவது ஒரு ஏரி குளத்தில் கொண்டு போய் விட்டு இந்த மீனோட இனத்தை நம்ம காப்பாற்ற பார்க்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவு தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.